ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஹேமாசுதாகர் கிச்சன். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச அதிரசம் தான் பார்க்க போகிறோம். அதிரசத்துக்கு ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, அளவு நம்மளுக்கு சரியாக இருக்கணும். அதே போல் சர்க்கரை பாகோட பதம் நம்மளுக்கு சரியாக இருக்கணும். ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிரசம் பிரியாமல் அழகாக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை 2லேருந்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி 20 நிமிஷம் நல்லா உலர விடுறேன். நம்மளுக்கு அரிசியில் கொஞ்சம் ஈரப்பக்கம் இருக்கணும். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம சளிச்சிக்கலாம். இது ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்க வேண்டாம். நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது மாவு லைட்டாக குறகுறன்னு இருக்கணும். அதாவது புட்டு மாவு பக்கத்தில் இருக்கணும். அதே போல் மாவில் ஈரப்பக்கமும் இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 3/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதாவது 1 கிலோ அரிசிக்கு 800 கிராம் சர்க்கரை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகம் நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை பாகம் ரெடி பண்ணுறோம். சர்க்கரை பாகு இந்த டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் கலர் மாறி கெட்டியாகி வரும். பாருங்க, நல்ல கலர் மாறி ஆயிருக்கு. அதே மாதிரி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இது கரெக்டான பதம். நம்ம பாகோட பக்குவத்தை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துட்டு அதில் நான் சர்க்கரை பாகு ஊற்றுறேன். ஊற்றும் போது நம்மளுக்கு சர்க்கரை பாகு கரையாமல் இருக்குது. அதே மாதிரி பாகு கையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். உருட்டு பக்கம் வந்துடக்கூடாது. உருட்டு பக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதிரசம் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். பாருங்கள், ஜஸ்ட்டு கையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். உருட்டு பக்கத்துக்கு முந்தின பக்கம். இந்த டைமில் நம்ம ஃப்ளேமில் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட 6 ஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடர். இதெல்லாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு மணமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்படி அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த கெட்டி இல்லாமல் இருக்கணும். நம்மளுக்கு சர்க்கரை பாகு அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு விட்டுறதிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு பாகு அரிசி மாவு நல்லா அப்சர்வ் பண்ணி கரெக்டான போக்கு வரும். பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது ரொம்ப தண்ணி இல்லாமல் தோசை மாவோட கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது கரெக்டான பக்குவம். இடையில மாவு கரெக்டாக இருக்குன்னு விட்டுறாதீங்க. மிக்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு பக்குவம் கரெக்டான வரும். ஒரு ஆள் போட்டுட்டு ஒரு ஆள் மிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ நான் இதை ஆற வைக்க போகிறேன். ஆறினதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் எனக்கு கெட்டியாக இருக்குது. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். பவுலில் மாற்றினதுக்கப்புறம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மாவுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம எடுத்து பண்ணலாம். ஒரு 7-8 நாளுக்கு இது நல்லாவே இருக்கும். நான் இப்போ 2 நாள் கழித்து எடுத்து பார்க்குறேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே போல் மாவு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவை. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டு நான் பிசைகிறேன். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பால் சைஸ்க்கு உருட்டிக்கிறேன். இப்போ ஒரு பால் சைஸ்க்கு நல்லா உருட்டிட்டேன். இப்போ ஒரு பேப்பரில் லைட்டாக எண்ணெய் தடவி இதை மாவு வச்சு ஒரு ரவுண்ட் சைஸ்க்கு நம்மளை தட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்தால் நம்ம எடுக்கவே முடியாது. இப்போ நான் எடுத்து இதை தலைகீழ நம்ம போடணும் எண்ணெய்க்குள்ள. நான் இப்போ எண்ணெய்க்குள்ள போட்டுட்டேன். எண்ணெய்க்குள்ள அதிரசம் போடும்போது ஒரு சைடில் இருந்து போடுங்க. சென்டரில் போட்டோன்னா நம்மளுக்கு எண்ணெய் வெளியில் தெரிச்சு கையில் படும். இப்போ எனக்கு அதிரசம் நல்லா மேலே வந்துடுச்சு. ஃப்ளேம் கரெக்டாக இருக்குது. அதாவது என்னோட சூடு கரெக்டாக இருக்குது. சூடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதிரசம் வெடிச்சிரும். அதே போல் சூடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதிரசம் கரைஞ்சிரும். வெளியில் கரைஞ்சிரும். உள்ள மாவு வேகாமல் இருக்கும்.
அதனால் அதிரசம் போட்டு எடுக்கிறது வரைக்கும் ஒரு மிதமான சூடில் இருக்கணும். இப்போ நான் 2 சைடும் மாற்றி போட்டு நல்லா அதிரசத்தை வேக வைக்கிறேன். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதிரசத்தை எடுத்துடலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு, நான் அதிரசத்தை எடுத்துட்டேன். இது இன்னொரு மெத்தட்லேயே நம்ம பண்ணலாம். ஒரு கவரில் எண்ணெய் தடவிட்டு அந்த பாலை வச்சுட்டு நான் ஒரு பாத்திரத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா அதிரசமும் ஒரே ஷேப்பில் வரும். இப்போ இதை எண்ணெய்க்குள்ளே போட்டாச்சு. இதில் நான் நடுசில் ஓட்டெல்லாம் போடலாம். இதுவும் போட்ட உடனே நல்லா வெளியில் மேலே வந்துடும். அது மாதிரி பூரி போல் புஷ்ஷுன்னு வரும். இப்போ இதை மாற்றி போட்டு நல்லா வேக வைக்கிறேன். ஃப்ளேம் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எனக்கு 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு அகப்பை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். நல்லா சென்டரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். அது அப்சர்வ் பண்ணியிருக்க ஆயில் எல்லாம் நம்மளுக்கு இதில் வெளியில் வந்துடும். ப்ரெஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம சூடாக இருக்கும்போது அதிரசத்தை தனித்தனியாக வைங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா அது அதிரசம்லாம் ஒட்டி பியக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் அதிரசம் ஃபஸ்ட்டு 6 ஹவர்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதிரசம் எடுத்ததுக்கப்புறமும் இருந்து வேகும். ஸோ நான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதே போல் எல்லா அதிரசையும் நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு கை பிடிக்கிற சூடில் அதிரசத்தை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா மாவு வந்திருக்கு, லேயராகவும் வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அதிரசம் பிரிஞ்சு போகுது அப்படின்னா அதில் கொஞ்சமாக மோர் சேர்த்துட்டு அடுத்த நாள் பண்ணுங்க, சரியாக வரும். அது போல் மாவு வந்து ரொம்ப கொல இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு பண்ணுங்க, சரியாக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.